மேடை பெரிய அளவிலே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அவர் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் மேடையில் ஒரே ஒரு குறை என்னவென்றால், மேடையில் இவ்வளவு இடத்தை அவர் காலியாக விட்டிருக்கிறார். ஒரு 200 அரிசி மூட்டைகளை கொண்டு வந்து அடுக்கி வைத்திருந்தால் தாவேகா போல ஒரு 500 புடவைகளை விரித்திருந்தால், எவர் சில்வர் பண்டபாத்திரங்களை எல்லாம் வரிசையிலே அடுக்கி வைத்திருந்தால் வியாபாரத்திற்கு வியாபாரமும் ஆகியிருக்கும், கூட்டத்திற்கு கூட்டமும் நடந்திருக்கும். பிழைக்க தெரியாத பொறுப்பாளராக இருக்கிறார் எங்களுடைய அண்ணன். தாவேகாவில் இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் புலம்புகிறார்கள். நாம் தமிழ் கட்சி என்னமோ சில்லறையா, நாம் தமிழ் கட்சிக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறார்கள், தாவேகாவிற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் 50 கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள், 70 கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள், SOP போடுகிறார்கள். இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டு நாம் தமிழ் கட்சியை திட்டிக் கொண்டிருக்கிறார். 7 லட்சம் மக்கள் ஒன்றாக கூடினோமே, ஒரே ஒரு மரணம் நடந்ததா? 7 லட்சம் மக்கள் கூடி கலந்தோமே, ஒரே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு திருட்டு, ஒரு தள்ளுமுள்ளு, ஏதாவது ஒன்று நடந்ததா? தமிழ்நாடு வேடிக்கை பார்த்ததை எது ஒன்று நடக்கவில்லை. காரணம் என்னவென்றால், நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள், தம்பிகள் ராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்கக்கூடியவர்கள். எங்களால் சமூகத்திற்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காது. இங்கே நடக்கக்கூடிய மாநாடுகளிலேயே நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் மட்டும்தான் காவலுக்கு வந்திருந்த 200 காவலர்களும் எங்களோடு ஒன்றாக அமர்ந்து கூட்டம் பார்த்தவர்கள், அண்ணன் பேசுகிற பேச்சை கேட்டவர்கள். அந்த அளவிற்கு ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு தமிழகத்திலே சமகாலத்திலே ஒரு கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் என்றால் இவ்வளவு ஒழுங்காக இருக்கிறோம், அதனாலே அனுமதி கொடுக்கிறார்கள். நீ 10 பேர் கூடுனாலும் 2 பேர் செத்து போற, 50 பேர் கூடுனாலும் 3 பேர் செத்து போற, 5000 பேர் கூடினாலும் சேலத்தில் ஒருத்தன் செத்து போறான். சாவடிப்பதற்காகவே இவர்கள் கட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டிலே எல்லா கட்சியும் கூட்டம் கூட்டுகிறது. திமுக கூட்டம் கூட்டுகிறது, மாநாடு போடுகிறது, லட்சக்கணக்கிலே மக்கள் கூடுகிறார்கள். அதிமுக கூட்டம் கூட்டுகிறது, மாநாடு போடுகிறது, லட்சக்கணக்கிலே மக்கள் கூடுகிறார்கள். பாமக செய்கிறது, லட்சக்கணக்கிலே மக்கள் கூடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் செய்கிறார்கள், லட்சக்கணக்கிலே மக்கள் கூடுகிறார்கள். இது எல்லா கூட்டங்களையும் தமிழ்நாடு பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி கூட்டம் உட்பட. ஆனால் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், எல்லா கட்சிகளும் லட்சக்கணக்கிலே கூட்டத்தை கூட்டுகிறார்கள், மக்கள் வந்து சேர்கிறார்கள். ஆனால் தாவேகா நடத்துகிற கூட்டத்தில் மட்டும் ஏன் சாவு விழுகிறது? ஏன் அங்கே மட்டும் இறப்பு நடக்கிறது? எல்லா கட்சியும் அதே வேலையை தானே செய்கிறார்கள். எந்த கட்சியிலும் இறப்பு நடப்பதில்லையே, தாவேகாவில் மட்டும் ஏன் இறப்பு நடக்கிறது? கரூரிலே 41 பேர் எப்படி செத்தா? 5000 பேர் கூட்டினாலும் சேலத்திலே ஒருவன் எப்படி செத்தா? தஞ்சாவூரிலே போட்ட கூட்டத்தில் 2 வாலிபர்கள் எப்படி அடிபட்டான்? இதுவரைக்கும் அந்த கட்சியில் 53 பேர் எப்படி செத்து போனா? அது தாவேகாவுடைய பிரச்சனையா? ஏன் இவ்வளவு தூரம் பேச வேண்டியிருக்கிறது? அது தாவேகா என்கிற தனிப்பட்ட கட்சியினுடைய பிரச்சனையா? கிடையாது. ஒரு நாட்டிற்குள்ளாக, ஒரு மாநிலத்திற்குள்ளாக ஒரே நேரத்திலே 40-50 பேர் ஒன்றாக செத்து போவது என்பது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, மாறாக அது சமூகத்தினுடைய பிரச்சனை. அது ஒரு சமூக சிக்கல். நாஞ்சில் சம்பத் இதற்கிடையில் தான் பேசுகிறார், எங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று. நாஞ்சில் சம்பத்தை போட்ட ஒரு நாளாந்தர பேச்சாளரை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை. மரியாதை என்றால் என்னவென்று தெரியாது நாஞ்சில் சம்பத்துக்கு. காலம் போன கடைசியிலே வேறு வழி இல்லாமல் தாவேகாவிலே இணைந்திருக்கிறார். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பூமியிலே அவசியமே இல்லாமல் பிறந்தவர் நாஞ்சில் சம்பத். எந்த காரணமும் கிடையாது அவருடைய பிறப்புக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள், அவர் மொழியிலேயே அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இறந்து விட்டால் எடுத்து புதைப்பதற்கு 4 பேர் இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நாஞ்சில் சம்பத். எங்களை பார்த்து சில்லறை என்று சொல்லலாமா? எங்கள் அண்ணனை பார்த்து பேசலாமா? ஏதேனும் ஒரு வகையிலாவது சீமானுக்கு நாஞ்சில் சம்பத் நிகராவாரா?
சொல்லுங்க. சில்லறை என்கிறார். சீமானும் சீமானும் தம்பிகளும் சில்லறைகள் அல்ல, மாறாக உங்களுக்கு கல்லறை கட்ட வந்தவர்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திராவிட கட்சிகளுடைய திராவிட சித்தாந்தத்தினுடைய சவப்பெட்டியினுடைய கடைசி ஆணி நாம் தமிழ் கட்சிக்காரர்களாலே அடிக்கப்படும், எங்களுடைய அண்ணன் சீமானாலே அடிக்கப்படும். அந்த தத்துவத்தை வெட்டு வீழ்த்துவோம் இந்த மண்ணிலே. அத்தனை சிக்கலுக்கும் காரணம் ஒரு புலையான தத்துவம் தமிழ்நாட்டை ஆள்வதுதான். அதுதான் மிகப்பெரிய சிக்கலே. எஸ்ஓபி போட்டார்களாம், காவல்துறையிடமிருந்து அரசாங்கத்திடமிருந்து கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். அரசாங்கம் கட்டுப்பாடுகள் விதிக்காமல் அரசாங்கம் என்ன செய்யும்? இத்தனை இறப்புகள் இருந்தால், இத்தனை கேடுகள் அந்த கூட்டத்திலே அரங்கேறினால், ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக கட்டுப்பாடுகளை விதிக்காத அவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களுக்கு தெரியுமா, உலக அரசியல் வரலாற்றிலேயே, இந்திய அரசியல் கட்சிகளின் வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய வரலாற்றிலேயே ஒரு கட்சிக்கு காவல்துறை ரிட்டன்ல, பேப்பர்ல ரிட்டன்ல எழுத்துப்பூர்வமாக நிபந்தனைகள் விதித்திருக்கிறது. அந்த நிபந்தனையில் முக்கியமான நிபந்தனை, உங்கள் கூட்டம் நடக்கிற போது உங்கள் கட்சி தொண்டர்கள் யாரும் டிரான்ஸ்பார்மரிலே ஏறக்கூடாது என்று. உலக வரலாற்றிலேயே உங்க கட்சி ஒரு கட்சிக்கு தான்டா ரிட்டன்ல கொடுத்தாங்க, யாரும் டிரான்ஸ்பார்மர்ல ஏறக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி புதிதாக ஏதோ திட்டத்தை எல்லாம் அறிவிக்கிறார். ஏற்கனவே திமுக அதிமுக அறிவித்த திட்டங்களே தாங்க முடியல. எனக்கு திட்டங்கள் அறிவிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அதற்கு பேர் வைக்கிறார்கள் பாருங்கள், அதை தான் தாங்கிக்க முடியல. உரிமை தொகை அப்படின்னு திமுக 1000 ரூபாய் கொடுக்குது. எடப்பாடி பழனிசாமி கருணை தொகைன்னு 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு ஆட்சிக்கு வந்தா. எனக்கு என்ன புரியலன்னா, கருணை யார் மீது வரும்? கருணை வாழ்வதற்கு வேறு வழி இல்லாமல், உழைப்பதற்கு வேறு வாய்ப்பில்லாமல், சகலவிதமானவற்றையும் இழந்துவிட்டு சிக்னலிலே நின்று கையேந்தி நம்மிடம் யாசகம் பெறுகிறார்களே பிச்சைக்காரர்கள், அந்த பிச்சைக்காரர்கள் மீதுதான் கருணை வரும். அல்லது கொலை குற்ற வழக்கிலோ ஏதோ ஒரு பெரிய வழக்கிலோ சிறையிலே இருக்கிறானே தூக்கு தண்டனை கைதி, அவன் தன்னுடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்ய சொல்லி, மரணத்தை ரத்து செய்ய சொல்லி குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுவானே, அவன் எழுதுகிற கடிதத்தின் பேர், அந்த மனுவின் பேர் கருணை மனு. ஒன்று கொலை குற்றவாளி மீது கருணை வரும், இல்லை என்றால் பிச்சைக்காரர்கள் மீது கருணை வரும். வேறு யார் மீதும் நமக்கு கருணை வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மதிப்பிற்குரியவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருணை தொகை என்று சொல்லி 10,000 ரூபாயை அறிவிக்கிறார். எதனாலே அந்த தொகையை அவர் கொடுக்கிறார்? காரணம், திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே மக்கள் அல்லோலப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வரி ஏறிவிட்டது, வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது, ஆகையினாலே தமிழகத்தினுடைய மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லி 10,000 ரூபாயை அறிவிக்கிறார். உண்மையிலேயே அவர் எதிர்கட்சி தலைவர் தானா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பிச்சைக்காரருக்கு பணம் தேவைப்படுகிறது, நான் அந்த வழியிலே போகிறவன் அவருக்கு பிச்சை போடுகிறேன், பணத்தை போடுகிறேன் என்றால் அந்த நேரத்தில் அவருடைய பசியை சரி செய்தால் போதுமானது. அதை தாண்டி அவருடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற எந்த விதமான கடமைப்பாடோ எந்த விதமான அவசியமோ தனி ஒரு மனிதனாக எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு, இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு, முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவருக்கு 10,000 ரூபாய் போட்டு அந்த நேரத்து பிரச்சனையை தீர்ப்பது அல்ல சிறந்த முடிவு. ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர் அதை செய்யக்கூடாது. மாறாக அவர் என்ன செய்ய வேண்டும்? உண்மையிலேயே மக்களுக்கு வரி அதிகமானதுதான் பிரச்சனை என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைப்போம் என்று சொல்லி இருந்தால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சராவதற்கு தகுதியானவர். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், வேலை வாய்ப்புள்ள இளைஞர்களுக்கு அதனாலே அவர்கள் வறுமை சூழ்ந்திருக்கிறது, துன்பப்படுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களிடத்திலே பேசுகிறார் என்றால், அவர் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சராக வருவதற்கு அத்தனை தகுதியிலும் உள்ளவர். ஆனால் சிக்கல் என்னவென்றால், இது இரண்டையுமே அவர் சொல்லவில்லை. மாறாக பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? ஏற்கனவே 1000 ரூபாய் 2000 ரூபாய் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கிற போதே 5000 ரூபாய் கடைசியாக ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாரே உரிமை தொகை என்ற பெயரிலே, கோடைக்கும் சேர்த்து செய்தாரே, ஒரு 2 மாதங்களுக்கு 2000 ரூபாய் கூடுதலாக கொடுத்தாரே, அந்த தொகையை கொடுக்கிற போதே
நாடு கிட்டத்தட்ட 10,63,000 கோடி கடனிலே இருந்தது. இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்தால் மேற்கொண்டு 10,000 ரூபாய் கொடுப்பார் என்றால் கொடுப்பதற்கான பணத்தை எங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெறுவார்? இதுதானே அடிப்படையான கேள்வி. ஏற்கனவே அரசாங்கம் எங்கிருந்து பணத்தை பெறுகிறது? வாங்கி வைத்திருக்கிற 10,63,000 கோடிக்கு 2025 68,000 கோடி ரூபாய் வட்டி கட்டி இருக்கிறது திமுக அரசாங்கம். வட்டி மட்டும். அவர்கள் அசலை திரும்ப தரவில்லை, கடனில் ஒரு பகுதியை திரும்ப தரவில்லை. மாறாக 2025ஆம் ஆண்டு சென்ற வருடம் தமிழ்நாடு அரசாங்கம் 68,000 கோடி ரூபாய் பணத்தை தான் வாங்கிய கடனுக்கு வட்டியாக மட்டும் கட்டியிருக்கிறது. அந்த 68,000 கோடி ரூபாய் பணம் யாருக்கு போக வேண்டியது? எதற்கு போக வேண்டியது? அத்தனையும் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய, இது போன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளிலே இருக்கக்கூடிய, கவனிப்பாரற்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார கட்டமைப்புகளுக்கு போக வேண்டியது, மருத்துவமனைகளுக்கு போக வேண்டியது, சிறு சிறு பள்ளிக்கூடங்களுக்கு போக வேண்டியது, ஆற்றிலே படித்துறைக்கு பொது கழிப்பிடத்திற்கு போக வேண்டிய பணம் தான், தொகைதான் அந்த 68,000 கோடி. சிந்தித்து பாருங்கள். இந்த தொகையை வட்டியாகவே கட்டிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது திமுக அரசாங்கம். புதிதாக வரக்கூடியவரும் நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்றால் குறைந்த நேரத்திற்குள்ளாக மக்களுடைய மதியை மயக்கி தேர்தல் நேரத்திலே அவர்களை சிந்திக்க வைக்காமல், யோசிக்க வைக்காமல், அவர்கள் யோசிப்பதற்கு முன்பாக அவருடைய அக்கௌண்டிலே பணத்தை போட்டுவிட்டு அவர்களுக்கு பணத்தை இலவசமாக அறிவித்துவிட்டு அவர்களிடத்திலிருந்து வாக்கை பறித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அயோக்கியத்தனத்தை தவிர மக்கள் மீது இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது, நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தனித்தனி தீவுகளாக இருக்கிறார்களே இந்த பெரும்பாக்கத்திலே எங்களுடைய மக்கள், இந்த மக்கள் மீது உண்மையிலேயே அரசாங்கத்திற்கு அக்கறை இருந்திருக்கிறதா? வெள்ளைக்காரன் காலத்திலே மதிப்பிற்குரியவர்களே, வெள்ளைக்காரன் காலத்திலே பிரிட்டிஷ் அரசாங்கம், வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை ஆள்கிற போது, குறிப்பாக தமிழ்நாட்டை ஆள்கிற போது, மெரினா கடற்கரையிலே அங்கே ஆண்டாண்டு காலமாக வாழக்கூடிய மீனவர்கள், அந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்கள், தாங்கள் மீன் பிடித்து வந்து மீன் பிடித்த வலையை அங்கே கரையிலே உலர வைத்தார்கள் என்பதற்காக, காய வைத்தார்கள் என்பதற்காக. அப்படி காய வைக்கிற போது, உலர வைக்கிற போது மீன் நாற்றம் அடிக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக வெள்ளைக்காரர்கள், வெள்ளையர்கள் நம்முடைய மீனவர்களை சுட்டுக் கொன்ற வரலாறு உண்டு. சுட்டுக் கொன்றார்கள், இது வரலாறு. அவர்களை அங்கிருந்து வெளியிலே தூக்கி எறிந்தார்கள். இது நடந்தது அடிமை இந்தியாவில். சுதந்திர இந்தியாவிலும் என் மக்களை இரண்டாம் தர குடிமக்களுக்காக நடத்துவதற்காக நகரத்தின் மைய பகுதிகளிலே வாழ்ந்த எங்க மக்களை தூக்கி இது போல ஓரத்திலே கேட்பாரற்று தூக்கி எறிந்திருக்கிறது அரசாங்கம். இது என்னடா சுதந்திர நாடு? என்ன சுதந்திர நாடு இது? என்ன கெட்டு போகுது உன் நகரத்தோட அழகு? என் வேர்வையால உன் நகரத்தின் அழகு கெட்டு போகுதா? என் நிறத்தால உன் நகரத்தின் அழகு கெட்டு போகுதா? என் வாழ்வியலால, என் வாழ்க்கை முறையால உன் நகரத்தின் அழகு கெட்டு போகுதா? இந்த மனிதனுடைய பூர்வகுடி மக்கள் தான் நானு. என்னாலே, என்னுடைய உழைப்பாலே, வேர்வையாலே, நான் சிந்திய ரத்தத்தாலே உருவானது இந்த நகரம். இங்கிருந்து பணிக்கு போகிறார்களே துப்புரவு தொழிலாளர்கள், எங்களுடைய அக்கா தங்கைகள், இந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு சென்னைக்குள்ளாக வேலைக்கு போகவில்லை என்றால் அடுத்த 2 நாட்களில் சென்னை நாரி போய்விடும். சிந்தித்து பாருங்க. பணி செய்து கொண்டிருந்த மக்கள், அங்கங்கே வாழ்ந்து கொண்டு வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த மக்கள், அந்த பகுதியில் வாழ்றானா அந்த பகுதியை சுற்றி தன்னுடைய தொடர்புகளை வைத்திருப்பார்கள். ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்காரு, ஒரு பிளம்பர் இருக்காரு, ஒரு கார்பெண்டர் இருக்காரு, அப்படின்னா ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு, அப்படின்னா அந்த பகுதிகளை சுத்தி இருக்கக்கூடிய வீடுகளில் வேலை பார்த்து ஆண்டாண்டு காலமாக பழக்கப்பட்டு போயிருப்பார். அந்த பகுதிகளிலே தேவைப்படுகிற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை அப்படின்னா, ஒரு பிளம்பிங் பிரச்சனை அப்படின்னா, ஒரு தண்ணி பைப்பு மாட்டணும் அப்படின்னா எளிமையா அவங்களை கூப்பிட்டுக்குவாங்க. ஆக ஆண்டாண்டு காலமாக அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய தொழில் அந்த பகுதியை சுற்றித்தான் இருந்தது. அப்படி இருந்த மக்களை அந்த பகுதியில் இருந்து அப்படியே பேர்த்தெடுத்து வந்து இது போன்ற பகுதிகளுக்குள்ளாக பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டி தனி தீவுகள் போல அடைத்து வைத்திருக்கிறது அரசாங்கம். என்ன மாதிரியான சுகாதாரத்தை இவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள்? நண்பர் சொன்னார், ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னதாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மருத்துவமனையை திறந்து வைத்தாராம்.
அவன் சொன்னாதான் தெரியுது அது மருத்துவமனைன்னு. உள்ள எந்த விதமான வசதியும் இல்லை, ஒரு படுக்கை இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக ரிப்பனை கட் பண்ணி நாங்கள் செய்தோம் என்பதை காட்டுவதற்காக செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், மழை காலம் வந்தால் இடுப்பு வரை தண்ணீர் ஏறி இருக்கிறது. இங்கு ஒவ்வொரு வருடமும் மழை காலத்திலே நடக்கிறது, மோசமாக நடக்கிறது, சுகாதார கேடுகள் ஏற்படுகிறது. எங்களுடைய மக்கள் நடமாட முடியாமல் திண்டாடுகிறார்கள். இதை எப்பொழுதும் இந்த பிரச்சனைகள் ஏற்படாத விதத்தில் இதை சரி செய்வதற்கு, இதை நிலையாக தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசிடம் ஏதேனும் உருப்படியான திட்டங்கள் இருக்கிறதா? அதிகபட்சம் என்ன பண்ணுவ, ஒரு பம்ப் மோட்டர் வச்சு, ஒரு மோட்டர் செட் வச்சு தண்ணியை இறைச்சி அங்கிட்டு விடுவேன், அந்த தண்ணி அப்படியே சுத்தி மறுபடியும் இங்கிட்டே வரும். இதுவாடா திட்டம்? இது நடக்கிறது இல்ல. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு மோசமாக நடத்துகிறார்கள், எவ்வளவு மோசமாக. உனக்கு திருட்டு கேஸ் கிடைக்கல, உனக்கு பெட்டி கேஸ் போடுறதுக்கு ஆள் இல்ல, உனக்கு காவல்துறையில கேஸ் வழக்கு காட்டுறதுக்கு கணக்கு காட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா நேரா எங்க வருவ? கண்ணகி நகருக்கு வருவ, செம்மஞ்சேரிக்கு வருவ, இங்க வருவ. ஆண்டாண்டு காலத்திற்கு இவர்களை குற்றவாளிகள் பட்டியலிலே வைத்திருப்பதில் காவல்துறைக்கு அவ்வளவு என்ன அக்கறை? நீ போயிருவியா? நீ சென்னைக்குள்ள, பெசன் நகருக்குள்ள, கேகே நகருக்குள்ள, போட் ஹவுஸ்க்குள்ள இது போல போய் குற்றவாளிகளை இந்த காவல்துறை பிடித்து விடுமா? சொல்லுங்க. அப்புறம் எப்படி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது மட்டும் எந்தவித தயவுதாட்சண்யம் என்று காவல்துறை கை வைக்கிறது? எப்படி நடக்குது இது? இங்கே இருப்பதாலே, இங்கே பிறந்ததாலே, இங்கே வளர்வதாலே அவன் ஒரு சமூகத்தில் குற்றவாளி என்று அடையாளப்படுத்தப்படுவான் என்றால் அது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. என்ன காரணம்? ஆண்டாண்டு காலமாக இவருடைய மனதிலே படிந்து போயிருக்கிற, கெட்டி தட்டி போயிருக்கிற நம் மீதான பார்வை. இதை மாற்றணும், இதை மாற்றணும். வா, மழை நாள்ல வா, முதலமைச்சர் வா, துணை முதலமைச்சர் வா, இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கு போது எங்களோட வாழ்ந்து வருவா, அப்பதான் எங்க கஷ்டம் தெரியும். வா, நான் வாங்குறேன் ரேஷன் அரிசி, அதே ரேஷன் அரிசியை வாங்கி ஸ்டாலின் வீட்டுல ஒரு நாள் பொங்கி தின்னுங்கடா பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல ஒரு நாள் நான் குடிக்கிற தண்ணி நீ குடி குடி. என்ன உங்க உயிர் மட்டும் சந்தனத்தில் செஞ்சது, எங்க உயிர் என்ன சாக்கடையில் செஞ்சதா? என்னது இது? தனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதே தெரியாமல் இங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஒரு வேலை வாய்ப்பு உருப்படியாக உங்களுக்கு மட்டுமில்லை மதிப்பிற்குரியவர்களே, தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், எளிய மக்கள், பாமரர்கள், எவர் ஒருவருக்கும் இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியிலே கிராமப்புறங்களிலே சுத்தமாக வேலை கிடையாது. அதிகபட்சம் அங்க இருக்கிற ஒரே தொழில் என்ன? விவசாயம். விவசாயம் அழிந்து போய்விட்டது. விவசாயத்தில் லாபம் இல்லை. பெரும்பாலும் பண்ணையாளர்களுக்கு 100 ஏக்கர் 200 ஏக்கர் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் இருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு லாபம் இல்லை. ஒரே தொழில் விவசாயம். அதை விட்டா என்ன தொழில்? சித்தால் போறது, கொத்தனாரா போறது, பெயிண்டா போறது, கொளுத்து வேலைக்கு போறது, கட்டட வேலைக்கு போறது, மண் வெட்ட போறது. இதுதான் கிராமத்தில் இருப்பவனுக்கு பொருளாதாரத்துக்கான ஒரே வாய்ப்பு. இதை விட்டா அவனுக்கு பொருளாதாரம் கிடையாது. கிராமங்கள்ல என்ன நடக்குது தெரியுமா? அந்த மைக்ரோ பினான்ஸ் நிறுவனங்கள் இங்க இருக்கான்னு தெரியல, ஆனா மைக்ரோ பினான்ஸ் நிறுவனங்கள் சின்ன சின்ன நிதி நிறுவனங்கள் இருக்கு. இந்த ஈக்ராஸ் மாதிரியான நிறுவனங்கள், இவனோட வேலை என்னன்னா, கிராமத்தில் இருக்கிற நம்மள மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் கடனை மொத்தமா கொடுத்துறது. மொத்தமா கொடுத்துட்டு வாரத்துல ஒரு நாள் 2 நாள் வசூல் பண்றது. இந்த ஒரு நிறுவனம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி 10-15 நிறுவனங்கள் இருக்கிறது. நம்முடைய ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? பணம் கிடைக்குது, அவசர தேவைக்கு பணம் வேணும், ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும், பிள்ளைய பள்ளியில சேர்க்கறதுக்கு பணம் வேணும், காது குத்து கல்யாணம் வச்சா சீர் செய்யறதுக்கு பணம் வேணும், நகை போடுறதுக்கு பணம் வேணும். இந்த காரணத்திற்காக இவரிடத்துல பணத்தை வாங்கிடுறாங்க. எவ்வளவு வாங்குறாங்க? 50,000 ரூபாய் 1 லட்சம். ஒரு 4-5 பேர்கிட்ட வாங்கிடுறது. வாரத்துல 7 நாள் தான் இருக்கும், இவன் 8 பேருக்கு பணம் கட்டிட்டு இருப்பான். என்ன சிக்கலாயிடுச்சுன்னா, கிராமப்புறங்கள்ல பொதுவா எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம வேலைக்கு போவோம், வேலைக்கு போயிட்டு சம்பாதிப்போம், சம்பாதிக்கிறதுல பணத்தை வீட்டுக்கு கொடுப்போம், அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து வச்சு கடன் கட்டுவோம். இதுதான் நடக்கிறது. ஆனா தமிழ்நாட்டினுடைய கிராமப்புறங்களில் மக்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. எப்படி?
அவன் வேலை பார்த்து சம்பாதித்து கடன் கட்டவில்லை, மாறாக கடன் கட்ட வேண்டும் என்பதற்காகவே வேலைக்கு போகிறான், கடன் கட்ட வேண்டும் என்பதற்காகவே சம்பாதிக்கிறான். ஒரு நாள் வேலைக்கு போலனா அவனால கடன் கட்ட முடியாது. வாங்கக்கூடிய அத்தனை சம்பளமும் கடனுக்கே போகும். வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாது. எந்த விதமான வழிவாய்ப்பும் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்திக் கொள்வதற்கான எந்த வழிவாய்ப்பும் கிடையாது. அந்த அளவிற்கு மொட்டையடித்து விட்டது கிராமத்தினுடைய பொருளாதாரங்களை இந்த அரசாங்கம். எத்தனை மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனம், எவ்வளவு பேருடைய வாழ்க்கை வீணாகுது. 7வது திட்டங்கள், எந்த திட்டங்களும் கிடையாது. யாரை முன்னேற்றுவதற்கும் இவர்களிடத்தில் எந்த திட்டங்களும் முடியாது. இவளுக்கு தெரிந்ததெல்லாம் இலவசம் கொடுப்பது. மதிப்பிற்குரியவர்களே, இலவசம் கொடுக்கிறார்களே, நாமும் கண்ணை மூடிக்கொண்டு இலவசம் வாங்குகிறோமே. ஏன் இலவசம் கொடுக்க வேண்டும் ஒரு அரசு? எதற்காக கொடுக்கணும் இலவசம்? இதுக்கு முன்னாடிலாம் இல்லையே, இப்பெல்லாம் ஏன் அதிகமா இலவசம் கொடுக்கிறாங்க? ஏன் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க? இது எப்ப நிக்கும்? அடுத்து ஒரு ஆட்சி வந்தா 15,000 சொல்லுவான், அதுக்கு ஒரு ஆட்சி வந்தா 20,000 சொல்லுவான். ஏன் மக்களுக்கு இவ்வளவு தொகையை கொடுக்க வேண்டும்? நம்ம இந்த தொகையை எப்படி அரசு திருப்பி கட்டும்? ஒரு அரசாங்கம் எப்படி சம்பாதிக்குதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசாங்கத்துக்கு எப்படி பணம் வருது, ஒரு மாநில அரசாங்கத்துக்கு எப்படி பணம் வருது, அதுகிட்ட அச்சடிக்கிற நோட்டு அச்சடிக்கிற உரிமை இருக்கா? ஒரு மாநில அரசுக்கு அது கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கமா நோட்டு அச்சடிக்குது? அவங்கதான் பணத்தை அதிகப்படுத்துறாங்க, அவங்கதான் பணத்தை புலங்க விடுறாங்க நாட்டுக்குள்ள? கிடையாது. இங்க வரிசையில் அந்த இடத்துல ஒரு கடை இருக்கு, அந்த கடையில விற்பனை செய்து மக்கள் சம்பாதிக்கிறார்கள். அந்த கடைக்காரர் சம்பாதிக்கிறாரு மக்கள்கிட்ட பொருளை விற்பனை செய்து. அந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் சம்பாதிக்குமா? எதையாவது வித்து சம்பாதிக்குமா? கிடையாது. ஒரு அரசாங்கத்தினுடைய வருவாய் மூலம் என்ன, பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? எப்படி ஒரு அரசுக்கு வருமானம் வரும்னா ஒரே வழிதான் இருக்குது, வரி வாங்கணும். யார்கிட்ட வரி வாங்குறது? மக்கள்கிட்ட வரி வாங்கணும். நம்ம காலையில எந்திரிச்சா பல்லு விளக்குறதுக்கு பயன்படுத்துற பேஸ்ட்ல இருந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொளுத்தி வைக்கிறோமே கொசுவர்த்தி, அந்த கொசுவர்த்தி வரைக்கும் நம்ம டாக்ஸ் கட்டுறோம், வரி கட்டுறோம் அரசாங்கத்திற்கு. சோத்துல போட்டு திங்கிற உப்பு வரைக்கும் வரி கட்டுறோம். யாருக்கு? அரசாங்கத்துக்கு. அது இல்லாம சொத்து வரி, அது இல்லாம குடிநீர் வரி, அது இல்லாம குப்பை வரி, அது இல்லாம மின்சார கட்டணம். சிந்திச்சு பாருங்க. மின்சார கட்டணத்தை 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் 1 மாசத்துக்கு ஒரு தடவை எடுப்போம்னு திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்குது. 2021 ஆட்சி முடிஞ்சு போச்சு, தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, தேர்தலும் நடக்க போகுது 23ஆம் தேதி. இதுவரை 1 மாதத்திற்கு ஒரு தடவை மின்சார கட்டணத்தை எடுப்போம் என்று சொன்ன திமுக அரசாங்கம் எடுத்திருக்கிறதா? எடுக்கல. ஆனால் ஏன் வாக்குறுதி கொடுத்தார்கள்? ஏமாற்றுவதற்காக கொடுத்தார்கள். எங்களுடைய வேட்பாளர் பேசினாரே, அவ்வளவு சிக்கல்கள் போதை குறித்து. இந்த பகுதிகளில் உண்மையிலே மனம் வருத்தத்தோடு நாம் பதிவு செய்வது என்னன்னா, இந்த பகுதிகளில் மிக மிக அதிகம். மாத்திரை, ஊசி, யாரு? சின்னஞ்சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், 18 வயசு, 19 வயசு, 20, 25 வயசு. எப்படி கிடைக்கிறது இவர்களுடைய கைக்கு? இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இருந்து வருகிறது என்று தெரியாதா? டாஸ்மாகிலே சாராயம் என்று சொல்கிறார்களே, டாஸ்மாகிலே ராத்திரி 10 மணிக்கு மேல எந்த ஷட்டரை சாத்திட்டு எவன் சாராயம் வைக்கிறான், இந்த டாஸ்மாக்ல விற்கிறாங்கன்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் அவர்கள் அதை அனுமதிக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு தலைமுறையை ஒட்டுமொத்தமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது, கண் முன்னே நடக்கிறது.